செட்டுக்கு ஒன்று போத்தி விடுங்க. பூராமே மை செட்டில் வேலை ஆக்குற ஆளு தானே. கும்பிட்டு போறா. மரியாதைக்குரிய பைக் செட் உரிமையாளர் சுரேந்திரன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அவர் தானே ரொம்ப சுதந்திரிச்சு எங்க அண்ணே. அதே உணரா உண்மையிலே எத்தனையோ ஊரில் பார்த்துருக்கேன். இந்த ஓனர் மட்டும் ஏன் இவ்வளோ சிம்பிளாக இருக்காங்கன்னா அப்போதான் இறக்கப்பட்டு 5 பத்து தருவாங்கன்ட்டு. அது கிடையாது, உழைக்கிற வர்க்கம் எப்பயுமே பிடிச்சாரு. ஓகே, யூடியூப் சேனல் தேவர் மீடியா. மரியாதைக்குரிய தேவர் மீடியானுடைய மகேஷ் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதே போல நம்முடைய உறவினர் மரியாதைக்குரிய மாப்பிள்ளை தங்கப்பாண்டி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். கிராமத்தின் சார்பாக அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இந்த பாண்டி புத்துரு வாங்க. அவன் காலாச்சி நீ வாங்கிட்டு போப்பா. அவன் பத்தியா அவன் பெரிய ஆளாயிட்டான். அவ்வளோதான். ஆல்டிபட்டி தம்பி தேவர் மீடியா இயக்குனர் நிறைய பேர் இருக்காங்க. உண்மையிலேயே தமிழகத்திலே தேவர் மீடியா எங்கே பார்த்தாலும் வாழ்த்துக்கள். தொடரட்டும் உங்களோட சேவை. தம்பி ஊருக்கு கவலைப்பட தம்பி தங்கப்பாண்டி. இன்னைக்கு தான் என் தம்பி என்ஃபீல்டு வாங்கினேன். வாழ்த்துக்கள் தம்பி. என்ஃபீல்டு வாங்குவேன். பெட்ரோல் போட இல்லாமல் எனக்கு ஃபோன் அடித்து ஜிபே பண்ண சொல்லுவேன். அதே போல அபிராமம் காவல்துறை அதிகாரி அவர்கள் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அபிராமம் காவல்துறை அதிகாரி அவர்கள் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்ய இருக்கிறோம். மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா, இந்த முகத்தை பார்த்தவனே சில பேருக்கு அப்படியே சோகமாக இருப்பீங்களே. எத்தனை இவர் தான் எனக்கு 200 ரூபா ஓட்டாரு 300 ரூபா ஓட்டாருன்னு பேசுவியே. ரவுண்டு 1000மா? வணக்கம்யா. நம்மளுடைய அபிராமம் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு நம்முடைய கிராமத்தின் சார்பாக சால்வி அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. அதே துண்டுதான் மச்சான். அப்படி டைலாக மாற்றி பேசுவார். சால்வேன் எவனா ஆம்பளை கை வைக்கிறேன். முருகா எதன் ஒன்ற நான் அவங்களுக்கு கையால் போட்டு விட்டுருவேன். கணேஷ் பல ஓட்டுறாங்க என்று. காவல்துறை எனக்கு நண்பர்கள். இது வந்து என்ன பொய்ன்ற தம்பி தகடை வெட்டி இதில் வச்சு விட்டுருவேன். காவல்துறை அதிகாரி என் நண்பர்கள் ஏன்னு சொல்கிறேன். உண்மையிலேயே நல்ல அதிகாரிகள் நிறைய பேர் நான் கண்ட உண்மை இருக்காங்க. இறக்கப்படுறாங்க. இது யாருமே கைதட்ட மாட்டீங்களே. அப்போ அபிராமத்தில் மறைக்க சொல்லிடுறேன் ஐயா. இப்போ மறைச்சா ஒரு 8000 சில்லறையை போடலாமையா? எல்லாம் நான் ரூம் வருதேன். ஏன் அவதாரம் போட சொல்கிறாங்க காவல்துறை தெரியுமா? இங்கிட்டலாம் நிறைய கட்டியிருப்பான் போல. அவன் அக்கினி சட்டி மாதிரி அழுகிறேன். எதுக்கு அவதாரம்? உழைச்ச காசை கட்டினதுக்கு அப்புறம் அத்தாடி நம்ம காசு போச்சு நாளை பண்ண நம்ம சரியாக இருக்கணுன்றக்காக பயங்காட்டுவதற்காகத்தான் அவதாரம். வாங்க வாங்க, நீங்கள் உங்கள் மேடம். நான் இன்னைக்கு போகிறேன் இங்கே தான் 3 மணியோட பேக்கப் தான். அதே போல் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் விஜயகுமார் அவர்களுக்கு நேற்றைய அன்னதானத்திற்கு 10,000 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார். அவருக்கு நம்மளுடைய கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. 10,000 ரூபாய்க்கு ஒரு வேட்டி. ஏ பிரபு காம். அரே ராம், சந்திரன் தேக்கலை மொட்டை அடிச்சுட்டு நாளைக்கு ஒரு வழி அழிச்சு தேவையா? சரி, அவ்வளோதானே. பொன்னாடி ஓத்து கௌரவப்படுத்திய எங்களது இளந்த குளம் பாலமுருகன் மைட் செட் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஒரு சாங் பாடுவோமா? ஹலோ மேனேஜரா? அவன் தாண்டா பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். கண்டாளி மையன் கலாண்டு போயிட்டான். தேடியாமே நரேன் தாலி மறுபடியும் தூக்க சொல்லியிருக்கேன். அவனை செத்தேன் அவன். ஹலோ காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஒட்டி. காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து மாடு ஒட்டி. காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து மாடு ஒட்டி பசும நகர் போய் வருவோம். அச செல்லாயி நாம்
வருவோம் நேச செல்லாயி. ஆப்ப நாடு வண்டி கட்டி இழந்த குளம் மாடு ஊட்டி பசும்ப நகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி. நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி. இந்த ராணி பெற்றெடுத்த எங்க குல தங்கமடி. இந்த ராணி பெற்றெடுத்த எங்கள் குல தங்கமடி. இந்த ராணி பெற்றெடுத்த எங்க குல தங்கமடி. எக்குளமோ வணங்குதோவா ஆசை செல்லாயி. அவர் நம்ம குல தெய்வமடி ஆசை செல்லாயி. காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஊட்டி பசுப நகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி. நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி. அக்டோபர் 30 ஐயாவுக்கு குரு பூஜையா. அக்டோபர் 30 ஐயாவுக்கு குரு பூஜையா. அக்டோபர் 30 ஐயாவுக்கு குரு பூஜையா. எக்குளமும் வணங்குதோபா ஆசை செல்லாயி. தேவரையா நம்ம குல தெய்வமடி ஆசை செல்லாயி. ஆப்ப நாடு மாடு ஊட்டி இழந்த குளம் வண்டி கட்டி பதுமநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி. நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி. நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி. நாம தேவரையா வணங்கி வருவோம் ஆசை செல்லாயி. இதான் கிராமத்தினுடைய நோட்டீஸுங்கய்யா. ராமராஜ் வேட்டிகள் சட்டைகள் விதி என்னகரத்திலும் புனர்வாழக்கூடிய மதிமரியாக்குரிய நல்லாங்குளம் கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஐயனார் சாமி குதிரை எடுப்பு விழாவை முன்னிட்டு திரு இருளப்பசாமி முத்துக்காளியம்மன் நல்லாங்குளம் கிராமத்தார்களும் ஊர் முக்கியஸ்தர்களும் வேற பவுன்சர் பந்து வளர்க்குறேன். நல்லாங்குளம் கிராமத்தார் ஒன்றுபட்டு ஒரு மனதோடு இந்த குதிரையை தூக்கி சிம்பிளா கோட்டு அதை வச்சு தான் தூக்கணும். பாவம், இந்த சிம்பிளா கோட்டு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு இசை என்பதை நான் சொல்கிறேன். இந்த வயதானவர்கள்லாம் அங்கே இருக்காங்க, அதுலேயும் நிறையா குடும்பம் வாழுது. ரொம்ப நன்றிங்கய்யா. ஆமாம், தேவர் பாட்டு பாடினதுக்காக இப்போ தான் வருதுன்னு நினைக்கிறேன். 100 என்னன்றது இல்லையா? தேவர் பாடலை பாடாடி ஒன்றும் பண்ண முடியாது. நம்முடைய எம்கேஆர் அன்பாலயத்திற்காக ஆர் ராஸ் அவர்கள் 500 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். ஆம்பளை ஆள் தானே, பொம்பளை ஆள் ஏற்றா பழைய கொலுசு இருந்த காலத்துக்கு தான் புதுப்பிச்சு தாரே. 500 ரூபாய் வச்சு எங்களுக்கு ஒரு ஆளே 800 வடை தின்பானே. நல்லாங்குளம் கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு இந்த நாடகத்தை வைத்திருந்தாலும் வெளியூர்லேருந்து வருகிறது என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசீர்வாதத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் காமிக் என்னும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக 7 அடி உயரத்தில் வந்திருக்கிறார் என் அன்பு தம்பி. ஒரு நாளைக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. இப்போ புது பேர் மாத்திருக்க மாட்டானே, என்ன பேரு? அருண் பொச்சன், அருண் ரட்சன் அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னனாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்க. நீங்க நினைக்கிற மாதிரி சினிமா உலகத்திலே நாடக நடிகர்கள் நிறைய பேர் உண்மையான பேர்லாம் கிடையாது. இவன் பாரு ஆத்மநாதன் தான் அவன் பேரு, அருள் ரட்சன் பொச்சன்னு வச்சிருக்கேன். அதனை தொடர்ந்து பசத்துக்குரிய அன்பு மாமா ஆசிரியர் பெருந்தகை மானாமதுரை அருகாமல் உள்ள எஸ் காரக்குடி மண்ணின் மைந்தன் ஏஎஸ் ஆனந்தகுமார் அவருடைய மாணவனும் என்னுடைய சிசியன் அறிமுகம். அன்னைக்கு பிச்சிருவேன். எனது அன்பு மாணவன், என் அன்பு மாப்பிள்ளை காரியாவட்டி அருகாமுள்ள மாந்தோப்பு மண் கண்டெடுத்த ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். ஆடல் அரசி, அபிநய சுந்தரி,
மேடைகளே அசைப்பாள். மேடை கீழே முட்டு விலகுச்சுன்னா அவன் மூட்டு தெரிச்சிடும். கிட்டத்தட்ட 127 கிலோ எடை. வரும்போது சாயந்தரம் போட்டது தின்றுக்கு 137. எனது அன்பு அக்கா பெருங்கொண்ட ஒரு சிமெண்ட் மூடை 80 சேச்சி போட்டு இடிச்சாலும் அவன் பெட்டாக்ஸை ஒன்றும் பண்ண முடியாது. பக்கெட்டு விளையுமே தவிர அவன் சாக்கெட்டு கிடையாது. என்னைய மோத்தங்கம்மான்றாடா வீதி வந்தாதான்டா தெரிய. எனது அன்பு அக்கா, ஏன்னா ஒரு வயிற்றுக்காக நாங்கள்லாம் ஒரே குடும்பம். இந்த மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக சொல்கிறோம். அந்த வயிற்று பொழப்புக்காக அந்த பொம்பளை பிள்ளைங்க மேடையில் வந்து தன் மானம் பெருசல்ல, பிள்ளை குட்டி தான் பெருசுன்னு கூத்தாடி கஞ்சி ஊற்றுது. அதுக்கெல்லாம் நல்லா இருக்கணும் உண்மையிலே. அப்படித்தான் நம்ம பெருமையாக சொல்கிறோம். அதுக்கு என்னை கேட்காத கேள்வி கேட்குது. எங்கள் அப்பா யூடியூப்பில் பார்த்துட்டு எந்த காட்டு முட்டையை என்னையே போட்டு கிழிக்கிறா, இந்த பையன் அந்த பையன். நான் போனது தெரிய மாட்டாங்க கொத்தா, அவளை வெட்டாமட மாட்டேன்னு அவருதுறாரு. இந்த வந்துருச்சு மாடு பொடி மாடு. வானே வானே இன்னும் ஒரு 200 தரேன், வீட்டை விட்டு போயிடுறியா? இப்போ தேவை நீ நம்புறேன். நான் தான் ராதாகிருஷ்ணன். உண்மைதான். கழட்டி போட்டு முண்டமா வரவா? அப்போ ரத்தத்தை எடுத்து பெரியாஸ்பத்திரி செக்கப் கொடு. இந்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய மதுரை அடையாளமாக இருக்கிற எம் சப்பானி முருகன் அவர்கள் 200 ரூபாய் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்கொடையாக வழங்கியிருக்கிறார். அதே போல தரக்குடி KR லட்சுமணன், அபிராமம், மூவேந்திரன் ஆகியோர் சேர்ந்து ராதாவை பாராட்டி இந்த 200 ரூபாயை அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். முத்துரு 100 ரூபா கொடுத்தீல? ஆமாம், அதிபெருமையே 100 ரூபாய் கொடுத்தோன்னே பேர் சொல்ல மாட்டேன். அப்படி வா, சூப்பர்யா, ஆடா சோக்கர், வாடா சூப்பர். எத்தனை பேர் குடிய கடுத்தியோ. அகில இந்திய பார்வர் பிளாக் மதனுடைய அடையாளம், காடமங்கல மண்ணின் மைந்தன் என் அன்பு அண்ணே சப்பானி முருகன். மறக்க மாட்டேன். அன்பாலயத்துக்காக அன்னதானத்துக்காக நிறையா உதவி செய்த ஒரு மரவெண்ண எங்கள் அண்ணே சப்பானி முருகன், மறக்க மாட்டேன். அதே மாதிரி எங்கள் அண்ணே தரக்குடி KR லட்சுமணன் அவர்களும் நிறையா உதவி செய்திருக்கிறார். அபிராமம், மூவேந்திரன், அத்தனை உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. இவங்க எப்படியும் இவங்க 200 ரூபா கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்கே இருக்க அதனுடைய அண்ணன் தம்பி யாராவது கொடுத்துருக்கீங்க? மூவேந்திரன் அண்ணன் கொடுத்துருக்கா? 200 ரூபா கொடுத்துருக்கே, நன்றி. ஆடல் அரசி அபிநய சுந்தரி, திருச்சி எக்ஸ்பிரஸ் பட்டான். திருச்சி எக்ஸ்பிரஸ்ல நீங்க வாட்டுக்கு எல்லாரும் வந்து ஏறிட்டு போயிடக்கூடாது. இது குட்டியானதான், 4 பேர் தான் ஏறுவோம். வீடு காற்று இறங்கிறோம், நாங்கள் உருட்டிகிட்டே போயிட்டே இருப்போம். இந்த பச்சை தொண்டுக்கு அனத்தாலம் பிடிச்சிச்சு வா. இந்த 4 பேரும் பாருவேன், கதாளி தட்டு போட்டு அந்த கதவாளி திரிட்டு கிடக்கும் பாரு. எதை என்ன பண்ண காத்திருக்கேன்னு தெரியல. திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜி அவர்கள் ஒரு நடன மங்கை, விஜி ஓட்ட குட்டி. உண்மையிலே இந்த புள்ள சூப்பர் புள்ளப்பா. ஏன்னா விஜயை கட்டி பிடிக்கலாம் அக்கா. அதை எப்போ கட்டி பிடிச்சாலும் எனக்கு வந்து வாஷிங் மிஷினில் பிறண்ட மாதிரியே இருக்கும். ஆனால் ராணி அப்படி கிடையாது, புஜு புஜுன்னு நல்லா இருக்கும். என்ன புருஷன் ஏற்கனவே ஒரு கஞ்சா காசில் உள்ள போயிருக்கானா, அவன் என்னையே தேடிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. நான் இன்னிலேருந்து அது எனக்கு சித்தி அண்ணே கட்டி பிடிக்கிற வேலை மட்டும் நீ வந்து ஒர்க் பண்ண. ஐயோ நான் வரலண்ணே. உனக்கு என்ன வேணும்? எனக்கு தங்கச்சி வேணும். அது வீட்டுக்காரனே வந்தாட்டா. இவன் கஞ்சா திருநவே கிடையாது, கஞ்சா குடிச்ச வேண்டிய அடி வாங்கினவே. எனது அன்பு அத்தை மகள், அத்தை மகன் சொன்னே அங்கிட்டு சிரிப்பை பாரு. இளவட்ட போய் வரோம், கப்ளிங்காகத்தான் வந்துருப்பாங்க. நான் என்ன செய்ய, என் தம்பிகளை ஒன்றும் செய்ய முடியாதுடா. 10 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணே அப்படி கட்டி பிடிச்சி விளையாண்டேன்னா அது வந்து இந்த கூண்டெல்லாம் இல்லாத காலம். இப்போ இவங்க நல்லா சூம் பண்ணி எடுத்துடுறாங்க. சூம் பண்ணி எடுத்தவனே காலையில் டைங்கின்னு வந்தவனே முண்டாட்டி அப்படி பார்த்தவனே, என்ன இதை போய் நிறைய தடவை இருக்க, அது அது காமெடி, இது தொழில். அப்படி என்ன தொழில்? அந்த பிள்ளைட்டு நீ அப்படி நெருங்கலையே, இப்படி நெருங்குற வச்சிருக்கியான்றா. 3 தடவை மாடர் தப்பிச்சேன். ஒரு தடவைலாம் கருங்கல்கிட்ட எரிஞ்ச விலைக்கிட்டே எங்கள் அப்பா சாணி அழுனவர் அவர் மேலே விழுந்து அவர் போய் காளி கோயிலில் போய் மண்ணை வாரிட்டு வச்சு. அதெல்லாம் பெரிய பிரச்சனை. உசுர விதி போடா பேக்குதி. சர்ரா பேக்குதி சர்ரா அதே. ஆமாம் பொய்யா எவர் சொல்கிறாரு? உனக்கு இன்னிலேருந்து பொம்பளை ஆசை இல்லாமல் இரு, வேலிக்கிறவும் மண்டி.
எனது அன்பு அத்த மகள் புதுகை ராணி ஸ்ரீ அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் ராணி 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 ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது. ஒவ்வொரு பெட்டிக்காரர்களுக்கும் ஒரு தொண்டை இருக்கும். இவன் தொண்டை பார்த்தீங்கன்னா மாடு இளங்கொடி ஓடும்போது ஒரு சத்தம் கொடுக்கும். அள்ளி என் தம்பிகிட்ட லேசானாலாம் வந்து பண்ண முடியாது. நான் அவனை வந்து கேலி பண்ணலை. அவளுக்கு என்ன முடியுமோ அதை வச்சு பிழைக்கிறவன் தான் மனுஷன். ஆழ்த்துக்களை என் தம்பி. ஒரு நாரதர்லாம் வெளியே வரும்போது உலகச்சயம் நான் சரணம்னேன் அடிச்சான் பாரு. ஓ நம்மோ நாராயண அடிச்சு அதோட போய் அவன் போகிறது புதுக்கோட்டை வண்டி தூத்துக்குடி வண்டியில் ஏறிக்கிட்டு போயிட்டேன். ஏன்னா அப்படி அவன் வந்து மேஜிக் பண்ணக்கூடியாது. என் அன்பு தம்பி தம்பி அடுத்தவனை சிரிச்ச கூடாது. அவனை சிரிப்பு வைக்காது. சட்டியே ஓடலை 14 வருஷமா. ஏன்னு கேட்டேன், சைடில் அறுக்குதுன்றேன் தொடஸ்டா. ஆனால் இவன் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. சேர் வந்து சின்ன சேர்லாம் இவன் உட்கார முடியாது. அப்படித்தான் ஒரு ஊரில் சேரு கட்டேன். 50 வேமா வந்து சேர் தானே பேத்தி விளையாட்டு சேரை கொண்டு வந்து கொடுத்துட்டார். இவனு நெளிச்சு ஒத்த வச்சுக்கிட்டே வரு. யானை முகத்துக்கேத்த பானை வைத்து சாமி என்னை கூப்பிட்டேன். என்னை தொட ரொம்ப அறுக்குது, நான் வாசிக்க மாட்டேன். என்னப்பா ஒரு சேர் வாங்கி கொடுனே என்ன. உடனே 4 பேர் அப்படியே மிதந்துக்கிட்டே இருந்தாங்க. வேர்த்து தண்ணி ஓட்டிருக்காங்க தெரியல. 4 புறம் இங்கே வாங்கன்னேன். என்னண்ணே எம்கேரண்ணே ஒரு சேர் அந்த தம்பிக்கு கொடுங்கண்ணே. உனக்கா உசுரே கொடுக்க முடியாது சேர் தானே வாங்கடான்னு ஓடினாங்க. கருவில் ஒரு சேரை கொண்டு வந்து போட்டாங்க. வாச்சிக்கிட்டே இருந்தேன். சாமி அழைச்சேன். சேதுபதி நாடு சிவகங்கை நன்னாடு சிவகங்கை நன்னாடு. அங்கே 3 பேர் ஆடினாங்க ஊருக்குள்ளே. இவன் ஆடிட்டேன். இவன் ஆடி யார் பான்ட்டேன், எனக்கு போயலை வேணும் பான்ட்டேன். அப்புறம் தான் தெரியுது அவங்க தூக்கிட்டு வந்த சேரு ஒரு கிளவியை சுடுகாட்டு கொண்டு போன சேர். அந்த கிளவி கலைமானம் போடும் போல. போயலை வேணும்ட்டேன். அடுத்து என்ன ஒன்று 100 நாள் வேலைக்கு போகணும்ட்டேன். வந்தேன். இப்போ எந்த சேர் ஓட்டாலும் மோந்து பார்த்துட்டு தான் உட்காருவேன். கதம்ப வாடை பன்னீர் வாடை வரதான். அதில் அரண்டை வந்தேன். இன்னும் எப்படி இவன் சாஞ்சு சாண்டை தள்ளி விட்டுருவேன். தேவே கருத்த பையன், நல்ல பையன் தான். ஏன்னா அன்பு தம்பி தீபாவளி எல்லாரும் தீபாவளி கொண்டாடுவீல்ல, வந்துருச்சுல. தீபாவளிக்கு எல்லார் வீட்டில் என்ன இருக்கோ எது இருக்கோ ஒன்று மட்டும் இருக்கும், வெடி. அந்த வெடினால 7 மாதம் புண்ணாராமல் கிடந்தேன். உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறது ஒரு விழிப்புணர்வு. நல்லா சூம் பண்ணி எடுங்க.